வங்கி அதிகாரி, ஒரு நாடக கலைஞர். அவரைப் பற்றி அதிகம் அறிமுகம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கு இருக்கும் நண்பர்கள் அனைவரும் அவரை நன்கு அறிந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பொன்னியின் செல்வன் எங்கெங்கெல்லாம் முழிக்கிறதோ, மணிரத்னத்திற்கு முன்னாகவே அறியப்பட்டவர் நமது பாம்பே கண்ணன் அவர்கள். எனக்கும் அவருக்கும் பொன்னியின் செல்வனில் தான் பழக்கம். அவர் பொன்னியின் செல்வனுடைய 76, 78 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஆடியோ புத்தகத்தை, அதுவும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஆளை போட்டு அதை தயாரித்த விதம் இருக்கிறதே, அப்பப்பா! அது வார்த்தைகளில் எப்படி அதை சிறப்பித்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. வாபிசு போன்ற அவருடைய வகுப்பு தோழர் வாபிசு போன்றவர்கள் வந்தால் அதை இன்னும் விளக்கமாக அழகாக சொல்லக்கூடியவர். அவர் வங்கி அதிகாரியாக இருந்திருக்கின்றார். டெக்னாலஜியை எப்பொழுதுமே எடுத்துக்கொண்டு சென்றுவர். நாடக கலைஞராக இருந்தாலும் பின்னாடி ஆடியோ புத்தகங்கள் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதுக்கு நிச்சயமா இவரு தான் அதுக்கு பயனியர்னு சொல்லலாம் தமிழ்ல. அது ஆடியோ புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ளாப்பிலேயோ சிடியிலேயோ அவர் வந்து டிராமா அதெல்லாம் போட்டு அனுப்பிச்சு அப்புசாமியுடைய கதைகள் மற்ற போன்ற கதைகள் நாடகங்கள் எல்லாத்தையுமே அவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக பரப்பி இருக்கின்றார். அவருடைய பொன்னியின் செல்வன் மட்டுமில்லாமல் கல்கியினுடைய நிறைய படைப்புகள் அலைவோசை, பொய்மான் கரடு இது போன்ற அத்தனை புத்தகங்களையும் ஒலி வடிவில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். நிச்சயமா ஒலி உலகம் இவரை நிச்சயமா பாராட்டும். அதற்கு பிறகு சாண்டிலியனுடைய கடல் புறா போன்ற புத்தகங்கள் அதன் வெளியீட்டு விழாவிற்கு நமது குவிக்கும் நண்பர்கள் நிறைய பேர் சென்றிருக்கின்றோம். அதை அந்த ஒரு ஃபேஸ் எல்லாம் முடிந்த பிறகு அடுத்தது ஒரு ஆவணப்படத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இவருக்கும் எம்ஜிஆருக்கும் கமலஹாசனுக்கும் உள்ள ஒரு பொருத்தம் ஒன்று இருக்கின்றது. பாம்பே கண்ணன், எம்ஜிஆர், கமலஹாசன் இவங்க 3 பேருக்கும் உள்ள பொருத்தம் என்னவென்றால் 3 பேரும் பொன்னியின் செல்வனை திரையில் எடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள். அந்த வகையில் 3 பேருக்கும் இது மணிரத்னத்திற்கு முன்னால் பொன்னியின் செல்வனை கிட்டத்தட்ட ஒரு 5, 6 லட்சம் செலவு பண்ணி பொன்னியின் செல்வனை எடுத்தார். திருவிடமருதூர்ல செட்டிங் போட்டு இவருடைய குரலில் நண்பர்களை நடிக்க வைத்து எடுத்தார் அதை. ஆனால் அதற்கு க்ரௌட் ஃபண்டிங் மற்றதெல்லாம் பண்ணி பார்த்து அவருக்கு சரியா அது முடியல. ஏன்னா அது பெரிய பட்ஜெட் அது. மணிரத்னமே 500, 600 கோடிக்கு மேல செலவு பண்ணி எடுத்த படம் அது. ஆனா இவர் எடுத்திருந்த அது ஒரு வித்தியாசமான இருக்கும். நமது குவிகம் இல்லத்தில் ஒருமை இவர் எடுத்த பொன்னியின் செல்வனை நமக்கு திரையிட்டு அதை நாம் பார்த்து அதை மகிழ்ந்து ஒரு 5 நிமிட காட்சியை பார்த்து மகிழ்ந்தோம். பெரிய பழுவேட்டரையர் வரும் அவருடைய குரல் சிம்ம குரலாக நமது பாம்பே கண்ணனுடைய குரல் இருந்தது. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போனால் இன்றைக்கு 1 மணி நேரம் அவரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர் திருவரங்கத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்து அந்த திருவரங்கன் வெளிநாடு இந்த முஸ்லிம் தாக்குதல் போது திருவரங்கன் சிலையை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் ஒளிந்து கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் வைத்து ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு இருக்கார். அதற்கு அது பயங்கர சக்சஸ். அதற்கு அடுத்தது எம்பெருமானார் நமது ராமானுஜ ஆச்சாரியரை பற்றி ஒரு சிறந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து இப்பொழுதுதான் அதை ரிலீஸ் செய்திருக்கின்றார். அதை பற்றி சொல்லுவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் வழக்கத்தை விட. பாம்பே கண்ணன் நமது நல்ல நண்பர் என்பதனால். பாம்பே கண்ணன் சார், நீங்கள். போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங் யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி உடிதர கண்டோம். ஒரு நதியானது எங்கோ பிறந்து பல ஊர்களில் ஓடும் நிலத்தையெல்லாம் செழிப்பாக்கி குடிநீராக பயிர்களின் உணவாக குளிக்க உடைவெளுக்க பயன்பட்டு பல உயிர்களையும் தன்னுள் வளர்த்து இன்னும் பலவாறாக உதவி புரிந்து கடைசியில் கடலில் சென்று கலந்து மீண்டும் மழையாக பொழிகிறது. அதுபோலத்தான் அவதார புருஷர்களின் வாழ்க்கையும். ராமானுஜர் கிபி 1017 பிங்கள ஆண்டு சித்திரை மாதம் 12ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தார். தந்தையார் ஆசூரி கேசவ சோமயாஜி, தாய் காந்திமதி என்று அழைக்கப்படும் பூமி பிராட்டி. தாய்மாமன் பெரிய திருமலை நம்பி தகவல் அறிந்து குழந்தையை காண வருகின்றார். இவரை ஸ்ரீ சைல பூரணர் என்றும் அழைப்பார்கள். தாய்மாமன் குழந்தையை கொஞ்சினார் வாஞ்சியுடன். ஜாதகம் கணித்தார். மைத்துனரே, தங்கையே, என் மருமகன் உலகால பிறந்தவன், அறமே வடிவானவன், புரட்சிக்காரன். நம் குடும்பம் இவனால் பெருமையுடன். இவனுக்கு இணை இவனே. எதிரிகள் பலர் உண்டு. கொலை முயற்சி கூட நடக்கும். ஆனால் அவர்களே தங்கள் தவற்றை உணர்ந்து திருந்தி சரணாகதி அடைவார்கள். பலருக்கும் ஆசிரியனாக இருப்பான். உலகம் இவன் வழி நடக்கும். இவன் போட்ட தடம் வடமாக மாறி ஆன்மீக உலகத் தேரை இழுக்கும். சுருங்கச் சொன்னால்
அவதாரம். குழந்தைக்கு இளையாழ்வான் என்று பெயரிட்டார். இளையாழ்வான் தான் பிற்காலத்தில் ராமானுஜர், எதிராஜர், உடையவர், எம்பெருமானார், பாஷ்யக்காரர் என இன்னும் பல பெயர்களால் அழைக்கப்பட்டார். திருமலை நம்பியின் உள்ளிருந்து எழுந்தது பேரருளாளன் வாக்கு. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நமனுக்கிங் யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் அழிய புகுந்திசை பாடி ஆடி உடிதர கண்டோம். எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ பெரிய ஆன்மீகவாதி அப்படிங்கிற கண்ணோட்டத்தை தயவு செஞ்சு என்னை பார்க்க வேண்டான்னு முதல்ல சொல்லிக்கிறேன். ஒரு சாதாரண நாடகக்காரனாக தான் நான் இருந்தேன், இப்பவும் இருக்கேன். ஆனால் நான் இந்த விஷயத்திற்காக எதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்பது எனக்கு இன்று வரையில் புரியாது. எனியோ, ஸோ நிறைய வீடியோக்கள் தயாரிச்சிருக்கேன். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஆடியோ புத்தகங்கள் தயாரித்தேன். அப்படி தயாரிக்கும் போதுதான் திருவரங்கன் உலா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி, ஒரு விக்கிரகத்தை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு பேர் போராடுவாங்களா, உயிர் துறப்பாங்களாங்கிற ஒரு எண்ணம் வந்த போதுதான் அதை அரங்காயணம்ங்கிற பேர்ல நான் அதை தயாரித்தேன். அதை பத்தி நம்ம இங்க கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த அரங்காயணம் பத்தி நான் தயாரிச்சிருக்கும் பொழுது என் மனசுல தோணுன எண்ணம், இது எல்லாமே சென்ற ஒரு 3 வருஷமா நான் விளையாட்டா சொல்லுவேன், ஆனா அதுதான் நிஜம். எனக்கு துணையா இருக்கிறது என்னுடைய காரும் அரங்கனும் தான். தற்சமயம் ராமானுஜர் என்னுடன் இணைந்து கொண்டிருக்கிறார், அதாவது நான் இணைக்கப்பட்டுள்ளேன். ஸோ சதா சர்வகாலமும் இந்த சிந்தனை தான் மனசு ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ராமானுஜரை பத்தி கேள்விப்பட்ட உடனே, ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருவர் இந்த ஊர்ல ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரேங்கிற பட்சத்துல கோயிலுக்குள்ள யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிறத ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் கொண்டு வராருன்னா அது எப்பேற்பட்ட ரிஃபார்மிஸ்டா இருக்கணும் அவரு. அதுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள், நமக்குள்ளேயே பல விதமான சண்டைகள். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. 2வது விஷயம், அவருடைய செய்தியிலேருந்து நம்ம கேட்கறது என்னன்னா, டோட்டல் சரண்டர் டு காட். என்னதான் போராடினாலும், என்னதான் விழுந்து பிறண்டாலும், நமக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம டோட்டல் சரண்டர் ஆகிட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள், பல விஷயங்கள் சால்வ் ஆகும் அப்படிங்கிறது அவருடைய மெசேஜ். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ நான் அந்த எம்பெருமானார் அப்படிங்கிற டைட்டில்ல ராமானுஜரை பத்தின ஒரு படம் அல்லது ஒரு தொலைக்காட்சி தொடர் எடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில முதல்ல ஆரம்பிச்சோம். இதுல என்ன ஒரு பிரச்சனைகள், முதல்ல ஒலி வடிவுல கொண்டு வரலாமாங்கிற ஒரு சிந்தனை இருந்தது. ஆனா எவ்வளவு தூரம் இதை நம்ம கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறனால இதை ஒரு தொலைக்காட்சி தொடராகவோ இல்லை தொலைக்காட்சி படமாகவோ எடுக்கலாம். சினிமாவா எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அந்த படமும் நான் பார்த்துருக்கேன், சீரியலாகவும் வந்தது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு என் மனசுல தோன்ற ஒரு எண்ணம் ஒரு பர்ஃபெக்டான கேஸ்டிங் இல்லைன்னா இந்த முயற்சி சரியா ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதா என்னுடைய மனசுல தோன்ற எண்ணம். ஸோ அதுக்காக நம்ம ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்காக நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்தேன். ஆனா அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பண்றதுக்கு சரியான ஆர்டிஸ்ட் கிடைக்கல. ஸோ அப்போதான் சரி நம்ம டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்லையே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் போகும்போது இதை எப்படி ஒலியை இணைக்கலாம் அப்படின்னு அரங்காயணத்தில் முழுக்க முழுக்க நானே பேசிக்கிட்டே இருந்தேன். நானும் வந்தேன், வராமலும் பேசினேன், வந்தும் பேசினேன். கூடவே மிஸ்டர் ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள் பேசினார்கள். இதில் கூடிய மட்டும் நான் ஒரு ஆங்கரிங் பர்சனாக வராமல் ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் நம்ம செய்யலாம்
அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தோம். அப்பதான் வந்து சரி இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். ஆனா இதுல நிறைய டிராமாட்டிக் சீன்ஸ் நிறைய இருந்தது. அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமெரிக்கால இருந்து சந்திரமௌழி அப்படிங்கிறவர் ஒரு நாடகம் போட்டிருந்தாரு யுஎஸ்ஏல, ஹூஸ்டன்ல. அந்த நாடகத்தை நான் வாங்கிக்கிட்டேன். அந்த நாடகத்தை அப்படியே அடாப்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுல இருந்து சில காட்சிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காட்சிகளை மட்டும் எடுத்துட்டு அதை ஒளி வடிவில கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு 20 ஆர்டிஸ்டை வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். அங்கேயும் நம்மளுடைய அந்த ராமானுஜர் காலகட்டத்துல வாழ்ந்த சில பெரிய மகான்களுடைய குரல்களை நம்ம வந்து ஒலி வடிவில கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது அதை செய்ய முயற்சி பண்ண போதுதான் எனக்கு பட்டுது. அப்பதான் நான் வந்து சரி இந்த ஒலி வடிவில இதை வந்து நாடகமா கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம், நம்ம டாக்குமெண்ட் ஸ்டைலே போவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். இதுல வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த டாக்குமெண்ட் ஸ்டைல்ல போகும்பொழுது இந்த எல்லா இடத்துலயும் நான் சொல்றது இந்த ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் பெரிய கடல். எவ்வளவுதான் முக்கி தண்ணி எழுத எடுத்தாலும் 1 டம்ளர் 2 டம்ளருக்கு மேல எடுக்க முடியல. அவ்வளவுதான் முடிஞ்சது எங்களால. பட் அந்த 1 டம்ளர் தண்ணியே ஒரு 4 மணி நேரம் போச்சு. அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. அந்த பிலாசபியும் சரி, அந்த இது ஒரு அவதார புருஷனுடைய வாழ்க்கையை நம்ம எடுக்கும் பொழுது சோ அப்பதான் வந்து சரி இத வந்து நம்ம ஒளி வடிவில ஆர்டிஸ்ட வச்சு பண்ணும் பொழுது அதை கரெக்டா செய்யலைன்னா யாரும் ஒத்துக்க போறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கே வந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கேன். நீங்க மற்ற டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்க்கும் பொழுது அது வந்து நம்ம ஒரு நியூஸ் ரீல் மாதிரி இருக்கும். அது இல்லாம இதையே வந்து கொஞ்சம் டிராமாட்டிக்கா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் இந்த முயற்சியில இறங்குறேன். அப்புறம் வந்து டிசைடட் இந்த ஆர்டிஸ்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு ஒரு பெக்யூலியர் சஜஷன் ஒன்று கொடுத்தாரு. சார் இதுல இருக்கிறதுல வந்து 4 மணி நேரத்துக்கு மேல வருது. நான் சொன்னேன் எவ்வளவு 2 பார்ட்டா பண்ணலாம் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணோம். 2 பார்ட்டா பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்க 2வது பார்ட் பார்க்கறதுக்கு வருவாங்களான்னு தெரியாது. சரி இப்ப 2வது பார்ட் மட்டும் பார்க்க வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எங்கன்னு கேட்பாங்களான்னு தெரியாது. நான் ஸ்கிரீனிங்க்கு போற இடத்துல 4 மணி நேரம் ஸ்கிரீன் பண்ண முடியாது. அதனால இதை வந்து 2ல இருந்து 2.5 மணி நேரமா சுருக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்தோம். அப்பதான் அவர் ஒரு சஜஷன் கொடுத்தார். அதாவது என்னுடைய கேமராமேன் இயக்குனர் இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த படத்தை முழுக்க ரிசர்ச் பண்ணி அந்த விஷயத்த ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு எழுதி அதை இயக்கியவர் மிஸ்டர் கணேசன். நான் கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தேனே தவிர இந்த விஷயத்துக்கு தேவையான அத்தனை புஸ்தகமும் வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. அவர் தான் அதை வந்து படிச்சு அதை எதெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து சுருக்கி அதை ஒரு திரைப்படமா கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்தார். அப்பதான் அவர் ஒரு சஜஷன் கொடுத்தார். சார் நீங்க உங்களுடைய பிரசன்ஸ் இல்ல, அரங்காயணத்தை நான் வந்தேன், என்னுடைய முகம் காட்டப்பட்டது, இதுல உங்க முகம் காட்டப்படல. உங்க முகம் காட்டும்படியா நம்ம ஒரு சீக்வன்ஸ் பண்ணா என்ன சார் அப்படின்னு என்னன்னு கேட்டேன். நீங்க நடிக்கிறதா இருந்தாக்க நீங்க ஏன் ஒரு மோனோ ஆக்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சார் மோனோ ஆக்டிங் பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா அந்த கான்செப்ட் தமிழ்நாட்டுல அவ்வளவு பாப்புலர் கிடையாது. இட் இஸ் வெரி பாப்புலர் இன் பாம்பே அண்ட் கல்கட்டா அண்ட் அதர் பிளேசஸ். சிங்கிள் ஆர்டிஸ்ட் இட் இஸ் நாட் மோனோ ஆக்டிங்னு சொல்றதை விட அதாவது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரோல் பண்ற மாதிரி ஒரு 10 ரோல் பண்ற மாதிரி கிடையாது. மேடையில வந்து அது இட்ஸ் ஆல் ஸ்டாண்டப் காமெடியோ டிராமாவோ கிடையாது. மோனோ ஆக்டிங் டிராமா மாதிரியே இருக்கும். நானே ஒரு 4 மோனோ ஆக்டிங் ஒரு ஹிந்தியில டைரக்ட் பண்ணியிருக்கேன். நானே ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருந்து ஒரு பெண்மணி மிथिलाவை சேர்ந்தவங்க, அவங்களுக்காக நான் டைரக்ட் பண்ணி கொடுத்தேன். மகாபாரத்ல இருந்து ஒரு கதை, தாகூரோட ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு 4 கதைகளை அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அதனால மோனோ ஆக்டிங் பத்தி எனக்கு கான்செப்ட் உண்டு. நான் சொன்னேன், பட் நான் மோனோ ஆக்டிங் பண்ணா இந்த வயசுக்கு மேல ராமானுஜராவோ இல்ல மற்ற கதாபாத்திரங்களாகவோ நான் பண்ணும் பொழுது என்னை ஒத்துக்க மாட்டாங்க சார். நிச்சயமா அது வந்து ஒரு சரியான முறையா இருக்காது. இல்ல சார் நம்ம ஒத்துக்க வைக்க முடியும், நீங்க அந்த கெட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கெட்டப் பண்ணி இதுல வரக்கூடிய ஒரு 7-8 சீக்வன்சஸ் எடுத்து 4 நாள் திருச்சியில எங்களுக்கு ஆர்ஆர் சபால மிஸ்டர் சேகர் உதவி பண்ணாரு. ஸ்டேஜ் இடம் எல்லாம் கொடுத்தாரு ஃப்ரீயா. அவரை கொடுத்து அங்க லைட்டெல்லாம் வச்சு அங்க வந்து ஒரு 4 நாள் ஷூட் பண்ணோம்.
ஸோ 4 நாள் நான் வந்து ஒரு 19 சீன் நடித்தேன். ஒரே ஆளு 4 நாள் ஒரே ஆளு, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஆனா ஒரே கெட்டப் மாத்துறது இல்லை, வாய்ஸ் மாத்துறது இல்லை, எல்லாமே ஒரே ஆளு. இது வந்து சார் இது எந்த அளவுக்கு அக்செப்டபிளா இருக்கும் சார்ன்னு தெரியல அப்படின்னு வரும்போது, இல்ல சார் நிச்சயமா அக்செப்டபிளா இருக்கும்னு அவருடைய கான்பிடன்ஸ். எனக்கு கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. பேசிக்கலா எனக்கே என் பேர்ல ஒரு கான்பிடன்ஸ் வரல. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சேன். நான் வந்து ஒரு பெண் கேரக்டரும் வருது அதுல, அதாவது ராமானுஜருடைய மனைவி கேரக்டரும் வருது, இன்னொரு பெரிய நபிகளுடைய மனைவி கேரக்டரும் வருது. இதை தவிர அதுல வந்து ராஜா கேரக்டர் என்ன, மற்ற கேரக்டர்ஸும் வருது. எல்லாம் வரும்பொழுது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். 4 நாள் ஷூட்டிங்லாம் எடுத்துட்டோம். எடுத்த பிற்பாடு தான் அவர் வந்து அதை பார்த்துட்டு, அதையும் வந்து நம்ம லென்த் கருதி சுருக்கப்பட்டது. ஸோ ஒரு 19 சீன், ஒரு 8 சீன் 10 சீன் ஆச்சு. அந்த 8 சீன் 10 சீன்ல கூட சார் நான் வந்து ஒரு பெண்மணியா நடிக்கும் போது எப்படி சார் ஒத்துக்குவாங்க? ஏன்னா இதுக்காக நான் வந்து கம்ப்ளீட் ஃபுல் ஷேவர், மொட்டை அடிச்சு, கை காலெல்லாம் ஷேவ் பண்ணி, மார்பிள் எல்லாம் ஷேவ் பண்ணி, எங்கேயுமே எந்த ஒரு முடி இல்லாம நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அந்த கேரக்டர் நான் பண்ணேன். அப்போதான் அவர் வந்து சார் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லஸ்ட்ரேஷன், மற்றபடி சில விஷயங்கள் நம்ம கொண்டு வந்துட்டா ஒர்க் அவுட் ஆகும் சார். அது கடைசி வரைக்கும் நம்பிக்கை இல்லாம தான் இறங்கினேன். ஆனா அதுதான் ராமானுஜோட கட்டளையோ என்னமோ எனக்கு தெரியாது. அது வந்து வெளியிடும் பொழுது, வெளியிட்ட போது என்னை எல்லாரும் ராமானுஜரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா ஸ்ரீரங்கத்துல அந்த அந்த முடிஞ்ச உடனே, அந்த ஸ்கிரீனிங் முடிஞ்ச உடனே ஒரு கிட்டத்தட்ட 20-30 பேர் வரிசையில் நின்று என்னை நமஸ்காரம் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு அதெல்லாம் புரியாத ஒரு விஷயங்கள். என்னால அதை எனக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயங்கள். அப்போ நான் எதுக்கு பயந்தேனோ அது கிளிக் ஆச்சு, மற்றதும் கிளிக் ஆச்சு. சார் உங்களுடைய இந்த இந்த மோனோ ஆக்டிங் சமாச்சாரம் ஒரு வித்தியாசமான முயற்சி, அது ரொம்ப நாளா கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமோ, இன்னும் 2 சீன்ஸ் சேர்த்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்ப யோசிச்சு பார்த்தேன், எதையுமே நம்ம வந்து அதிகமா பண்ணி கெட்ட பேர் வாங்குறதை விட குறைவா பண்ணி இன்னும் வராதா அப்படின்னு குமுதம் பாணின்னு சொல்லுவாங்க. ஹலோ, குமுதம் பாணின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் பொழுது பாதியில அந்த விஷயத்த நிறுத்துவாங்க குமுதத்துல. நீங்க முன்னாடிலாம் பார்த்திருக்கலாம், தொடர்கதையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். என்னன்னா ஜனங்கள் வந்து ஏன் நிறுத்தினீங்க, ஏன் நிறுத்தீங்கன்னு கேட்கறது அவங்களுடைய எண்ணம். அதை இழுத்துட்டு போய் எப்ப நிறுத்துவீங்கன்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிற பாலிசியில எஸ்கேபி ஒர்க் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு பயம். இதை நான் ஜாஸ்தி பண்ணிட்டு சார் நீங்க பண்ணது வேஸ்ட் சார் அப்படின்ட்டாங்கன்னா பயம். ஸோ இந்த லிமிடேஷன்ஸ்குள்ளதான் நான் விளையாண்டேன். இப்போ வந்து அந்த இந்த வந்து நான் இப்போ வந்து எப்படியெல்லாம் செஞ்சோங்கிறத சொல்லிட்டு வரேன். டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த முயற்சியில் இறங்கினோம். அப்புறம் வந்து கேமரா எடுத்துட்டு லிஸ்ட் பண்ணோம். லிஸ்ட் பண்ணா ராமானுஜர் சம்பந்தப்பட்ட ஊர்கள், அதுல வந்து அவர் சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட் இருக்கணும். ஆனா அவர் போன ஊர்கள் எக்கச்சக்கம். சொல்ல போனாக்க இந்த விஷயத்துல எங்களுக்கு கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போவேன், தவறா நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயத்துல எங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணவர் வந்து அரங்கராஜன் சுவாமிகள்னு சொல்லிட்டு மதுரை யூனிவர்சிட்டியில தமிழ் டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா இருந்தவர். பெரிய ஆராய்ச்சியாளர் தமிழ்ல. 85 வயசுக்கு 90 வயசு ஆகுது. இப்ப அதையாறு இருக்காரு அவரு. அவரை போய் நான் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, அவர் தான் வந்து அரங்காயணம் டைம்ல அந்த பிள்ளை லோகாச்சாரியோருடைய திருவரசையும், பார்த்தசாரதி பெருமாள் கோயில் கோவிந்தபுரத்துல இருந்தது, பெருமாள் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொண்டு வந்தவர். அந்த இடங்கள்லாம் போயிட்டு அவரை போய் சந்திச்சு நீங்க கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஸ்கிரிப்டையும் கொடுத்து அவர் மூலமா அவரை பேசவும் வச்சு ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா அவரு பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அவரை நீங்க அந்த படத்துல நாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது எங்கெங்கிறத முதல்ல யோசிச்சோம். ஃபர்ஸ்ட் பர்த் பிளேஸ் ஸ்ரீபெரும்புதூர். அப்புறம் எங்க போனார்? அப்புறம் ஹி வென்ட் டு காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கம் போனார். ஸ்ரீரங்கத்துல இருந்து எங்கெங்க போனாருன்னு சொல்லி ஒரு ஊரா ஒரு 15-16 ஊர்கள் லிஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம கேமரா எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கினோம். இதை தவிர வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்கள்,
அந்த இடம் திருப்புல்லானி, அந்த மாதிரி இடங்கள், திருக்கோஷ்டியூர், ஆழ்வார் திருநகிரி, அப்புறம் வந்து பேலூர், ஹலபேடு, இங்கதான் போனோம். நாங்க போகாத ஊரு 2 ஊர் தான். ஒண்ணு வந்து கடக்னு ஒரு ஊரும், காஷ்மீரும். காஷ்மீர்ல வந்து சாரதா டெம்பிள் இப்ப இல்லைன்ட்டாங்க. திஸ் ஐ கன்சல்டட் வித் வேலுக்குடி கிருஷ்ணன். அவர் சொல்லிட்டாரு, நீங்க போய் பிரயோஜனம் இல்லை சார். அந்த இப்போ வந்து அது பிஓகேல இருக்கு சாரதா கோவில். நீங்க அங்க போனீங்கன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவருடைய கூற்றுப்படி நாங்க அந்த பக்கம் போல. கதக்குக்கு போறதுக்கு இப்படியே நம்ம இந்த சவுத்ல வந்து நான் இந்த முயற்சியில பண்ணும் பொழுது ஏகப்பட்ட தொந்தரவுகள். ஒரு கோயில் கூட கேமராவை ஒரு டாக்குமெண்ட்ரி விஷயம் தானே பண்றோம். அதை வந்து ஏன் கொஞ்சம் அலோவ் பண்ணா என்ன, மூலவர் சன்னதி எடுக்கல, கோவிலுக்குள்ளேயே கேமரா அலோவ் பண்ணல. ஸோ எதையோ சில பேர் சில இடங்கள்ல ரெக்கமெண்டேஷன் பிடிச்சு அங்கெல்லாம் உள்ள போய் ஆழ்வார் திருநகரி அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை பார்த்து கொஞ்சம் உள்ள போய் சில இடங்கள்லாம் எங்களால் கவர் பண்ண முடியுது. ஏன்னா வெளியில அந்த கோவில்லாம் நாங்க எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி போகும் பொழுது ஒவ்வொரு ஊரு, தென் திருப்பதி. திருப்பதி வந்து மலையிலிருந்து கேமராவை எடுத்துக்கிட்டு மலைக்கு மேலே போகும்போது கார்ல போயிட்டோம். கீழே வரும்போது மலையிலிருந்து நடந்து வந்துட்டே ஒவ்வொரு பாதையிலே நின்று நின்று ஷூட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கீழே 16 கிலோமீட்டரோ என்னமோ கீழே நடந்து வந்து அந்த ஷூட்டிங்ல முடிச்சோம். திருப்பதிக்கு போன முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த அனந்தாழ்வார் தோட்டம். அனந்தாழ்வார் பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். திருப்பதியில போய் ஒரு கார்டனை உருவாக்கி பெருமாளுக்கு சேவை பண்ணணும்னு கேட்டபோது எந்த ஸ்டூடெண்ட்டும் ஒத்துக்கல ராமானுஜருக்கு. ஒரே ஒருத்தர் தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவர் தான் அனந்தாழ்வார். அவர் திருப்பதியில போய் அந்த கார்டனை கிரியேட் பண்ணார். அவர் சம்பந்தப்பட்ட புராண கதைகள் உண்டு. அந்த கடப்பாறை நீங்க பார்க்கலாம். அவர் கொத்தும் போது பெருமாளுக்கு நெத்தியில அடிபட்டது அப்படிங்கிற கதையெல்லாம் வரும். ஆனா நாங்க அந்த அனந்தாழ்வார் கார்டனுக்கு போனோம். எப்படின்னா அந்த கார்டனுக்கு முன்னாடி அவருடைய 26வது வம்சாவளி அனந்தன் இருக்காருங்க, இன்னும் இருக்கார். அவரும் பேசுறார். அவர் கூடவே இருந்து அந்த அனந்தாழ்வார் கார்டனை பத்தின சமாச்சாரங்கள்லாம் அங்க ஷூட் பண்ணோம். அதை எடுத்துக்கிட்டு இங்க அப்புறம் வந்து நம்ம இது போறோம் இல்லையா, திருக்கோஷ்டியூர். அங்க போனா திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அந்த கோவில், அந்த கோவில்ல வந்து ராமானுஜர் எங்க நின்று மக்களை அட்ரஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு இடம் இன்னும் வச்சிருக்காங்க. ஆனா அங்க மேல போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி, கீழே இருந்து சில விஷயங்கள்லாம் அங்க எடுத்தோம். அதுதான் வந்து நாங்க வந்து கொஞ்சம் ஏஐ கான்செப்ட்ல அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கர்நாடகாவுக்கு போறோம். கர்நாடகாவுக்கு போகும்போது அங்க என்ன செஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஒரு 3 விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார். ஒண்ணு வந்து அந்த மிகப்பெரிய குளம் தொண்டனூர்ல அவரை வெட்டி இன்னைக்கு சுத்தி வட்டாரத்துக்கு அத்தனை கிராமங்களுக்கும் அது தண்ணீர் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அந்த திருமண்ணுக்கான மண்ணை எடுத்த இடம் இன்னும் இருக்கு. 3வது பஞ்ச நாராயண கோட்டங்கள் அவர் உருவாக்கினார். எங்கெங்க உருவாக்கினார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா அதை நம்ம தெரிஞ்சுக்கதான் வேணும். அவர் வந்து இதுல ஒரு மேல்கோட்டையில செல்வ நாராயண பெருமாளாகவும், தலக்காட்டுல கீர்த்தி நாராயண பெருமாளாகவும், வேலூர்ல விஜயநாராயண பெருமாளாகவும், தொண்டனூர்ல நம்பி நாராயணாகவும், கடக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வீர நாராயணாகவும் 5 பஞ்ச நாராயண கோட்டங்களை உருவாக்குறார். யாருடைய தயவுல? விஜயன் இருந்த ஒரு அரசன் இவருடைய அட்வைஸின் பேர்ல வைணவனா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் மூலமாக இந்த பஞ்ச நாராயண கோட்டங்களை அவர் உருவாக்குறார். ஸோ அந்த பஞ்ச நாராயண கோட்டங்களுக்கும் நாங்க போய் அதையும் எடுத்து அதையும் ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். இதுக்கிடையில நமக்கு வந்து நிறைய அந்த சின்ன கேரக்டர்ஸ் இருக்கு. சின்ன கேரக்டர்ஸ் சொல்றத விட மிகப்பெரிய கேரக்டர்ஸ் ராமானுஜருக்கு டைரக்டா சம்பந்தப்பட்டவங்க, ஆனா இன்சிடென்ட் அவங்க சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கூரத்தாழ்வார். கூரத்தாழ்வாரை பத்தி நம்ம மிகப்பெரிய லெவல்ல சீரியலே எடுக்கலாம். அவ்வளவு விஷயங்கள். நான் வந்து பலமுறை கூரம் வில்லேஜுக்கு போயிருக்கேன், அந்த கோயிலை பார்த்திருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த கூரத்தாழ்வார்ங்கிறவர் கூரேசர் அப்படிங்கிறவர் அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர். அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வாரி 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 வழங்கிட்டே இருக்காரு. ஆனா கரையவே மாட்டேங்குது. அப்போ வந்து ஒரு சமயத்துல வந்து பெருமாளே வந்து வியந்து போறான், இவ்வளவு செல்வந்தனா அவன் அப்படின்னு. அப்படி வியக்கும் போதுதான் கூரேஸ்வரர் கேள்விப்பட்டு
ஐயோ என்னுடைய செல்வம் வந்து பெருமாள் அளவுக்கு போகுதா, இனிமே இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஜத்தை போய் சரண்டர். அதாவது குரேசர் வந்து ராமானுஜரோட பெரியவர், ஆனா அவருடைய சிஷ்யனா மாறார். சோ இது எப்படி வருதுன்னா, நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர் சொன்னோம் இல்லையா, வரதராஜ பெருமாள் கோவில், அதுதான் மெயினா அந்த இதுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் ராமானுஜர். வரதராஜ பெருமாள் கோவில்ல திருக்கட்சி நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார். இப்ப நான் வந்து ஏதோ புராணத்தை பத்தியோ இல்ல ஆன்மீகத்தை பத்தியோ கதாகாட்சம் பண்றேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வரேன். திருக்கட்சி நம்பிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் டைரக்டா வரதராஜனோட பேசினவர், பெருமாளோட பேசினவர்னு சொல்லப்படும். புத்தகங்கள்ல சொல்லப்படுது அந்த கருத்துக்கள். எல்லா புத்தகத்தையும் ஒரு 7 புத்தகம் ரெஃபர் பண்ணோம் இருக்கு. ஸோ அவர் மூலமா வந்து ராமானுஜரை வந்து சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டு அவருடைய குருவையும் செலக்ட் பண்ணி அவர் மூலமா அந்த திருக்கட்சி நம்பிகள் மூலமா தான் இவர் வந்து இந்த சன்னியாசம் என்னன்னா, ராமானுஜருக்கு 2 விஷயங்கள் சன்னியாசத்துக்கு இழுத்து செல்லுது. ஒண்ணு வந்து அவருடைய மனைவி ரொம்ப தீவிரமான வைஷ்ணவி. அவங்க வந்து திருக்கட்சி நம்பிகள் கொஞ்சம் கீழ்ஜாதி அப்படிங்கிற முறையில அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு அந்த இடத்த கூட கையால துடைக்காம குச்சியால தள்ளி விட்டு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஷாக். இவரை பொறுத்த வரைக்கும் திருக்கட்சி நம்பிகளை கெஞ்சிறாரு, என்ன சிஷ்யனா ஏற்றுக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு வந்து எங்க எங்க ஜாதிக்கு குருவா இருக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு அவர் சொல்றது. அதே மாதிரி பெரிய நம்பிகள் வாஸ் ஆல்சோ இன்சல்டட் பை அவருடைய மனைவி தஞ்சமாம்பாளால. இது 2த்தையும் ட்ரிகர் ஆகிதான் அவர் வந்து முழுக்கவே சந்நியாசம் ஏற்றுக்கொள்கிறார். ஓகே, இந்த சின்ன கதையை முடிச்சோம். இப்ப ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இது இருக்கு இல்லையா, இந்த கோயில் கோபுரத்தின் மேலே ஏறி, திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மேலே ஏறி ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தை உறக்க சொல்லி, அப்பதான் வந்து அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கோவப்படுறாரு. நான் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேனே, நீ எப்படி சொன்ன அப்படிங்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, நான் சொல்லக்கூடாது, சொன்னால் எனக்கு நரகம்னு சொன்னீங்க, நான் சொன்னதா நான் ஒத்தனால நரகம் போய் மீதி பேர்லாம் ஹெவன் போவாங்களே அப்படிங்கிறத பண்ணும்போதுதான் அவர் வந்து உங்க அளவுக்கு இந்த மனப்பக்குவம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு எம்பெருமானார் அப்படிங்கிற டைட்டில கொடுக்கிறார். ஸோ எப்படி இந்த டைட்டில் வந்தது அப்படிங்கிற அந்த கதையும் அதில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கூடிய மட்டும் ஒரு 90% நாங்கள் வந்து கூடிய மட்டும் ரெக்கார்டட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். புராணத்தை வந்து சில விஷயங்கள் நாங்கள் வந்து வைக்கலாமா வைக்கலாமான்னா, ஆனா ஒரு யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணப்பட்ட சில விஷயங்கள். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் சிலை வந்து அவருடைய ஓன் சிலையை பதப்படுத்தி வச்சிருக்காங்கிறதான் அங்க சொல்லப்படுகிறது. பட் அதை மறுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லை, அது வெறும் சிலை தான் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் ஒரு விஷயத்த நம்ம ஏன் அதை மறுத்து சொல்லணும்னு சொல்றதுக்காக அதை ஒரு 2 லைன் நம்ம இப்படி சேர்த்திருக்கோம் அதுல. அதே மாதிரி நீங்க தொண்டனூர்ல பாத்தீங்கன்னா, ராமானுஜருக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் உட்கார்ந்து கேள்விகள் கேட்கும் பொழுது ராமானுஜர் ஒத்தரா 1000 கேள்விகளுக்கும் ஒரே சமயத்துல பதில் சொன்னார் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம கல்வெட்டுக்கள்லயோ அந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கு. அப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறதுன்னா, ராமானுஜர் வந்து ஆதிசேஷன் அவதாரம். சோ அந்த ஒரு இடத்துலதான் தன்னுடைய அவதார பெருமையை அவர் வெளிக்காட்டி, ஆதிசேஷனா அந்த உள்ள உட்கார்ந்து அவங்க கண்ணுக்கு தெரியாம கர்டன் போடப்பட்டு ஆதிசேஷனா ஒரு 1000 தலைகளோட இருந்து 1000 கேள்விகளுக்கு பதில் சொன்னார் அப்படின்னு இருக்கு. அந்த பர்டிகுலர் இடத்துக்கு நாங்க போனோம். அங்க ராமானுஜர் அமர்ந்திருந்த இடம் இருக்கு. ஆனா அந்த கோயிலுக்குள்ள எங்களை ஷூட் பண்ண விடல, வெளியில தான் எடுத்தோம். அது ஒரு பெரிய விஷயம். 3வது வந்து ராமானுஜர் வந்து தான் அனுப்பிய இவரை அனந்தாழ்வார் உருவாக்கின அந்த தோட்டத்தை போய் பார்க்கணும்னு வராரு. ஆனா மலைக்கு மேல போக மாட்டேங்கிறாரு, கீழே நிற்கிறாரு. அவர் வந்து வருந்தி கூப்பிடுறாரு வாங்கன்னு. இல்ல, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது, திருமலை என்பது அதுவே ஆதிசேஷனுடைய அவதாரம். அது மேல நான் கால் படலாமா
என் கால் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கீழேயே தங்கிட்டார். அப்பதான் எல்லாரும் சொல்லும் பொழுது, நாங்க உங்களை பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போறோம் வாங்கன்னா, பெருமாளை பார்க்கறதுக்கு பல்லக்குல போலாமா? இவ்வளவு உசந்தவனா நானு? இல்ல. சொல்லிதான் முழங்காலால நடந்து போறார். அந்த சம்பவம் தான் இன்னி வரைக்கும் திருமலையில முழங்காலால நடந்து போறாங்க எல்லாரும் மேல. சோ அந்த மாதிரி நடக்கிறவங்களையும் நம்ம எடுத்து அதுல இணைச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும். நீங்கெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு போனாக்க யூ கேன் see அங்க வந்து சுத்தி கோயிலை சுத்தி உத்தரை வீதின்னு இருக்கும். உத்தரை வீதினா என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு சித்திரை வீதியை நம்ம மாசத்துல சொல்லிடலாம். உத்திரை நீங்க கேள்விப்பட்டதே இல்லை யாருமே. உத்தரா நட்சத்திரம் இருக்கா அது மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம். ஆனா அந்த சமாச்சாரத்தை படிச்சப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது ராமானுஜர் கோவில்ல நிறைய சீரமைப்பு திட்டங்கள்லாம் கொடுத்து கோவில்ல யாராரு என்னென்ன டியூட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேங்க்ல எல்லாம் ஒரு ஆபீஸ் ஆர்டர்ஸ் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் ஆர்டர் போட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு அவரும் கீழே ராமானுசன் அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த கையெழுத்து அபூர்வமா எங்களுக்கு கிடைச்சது. அந்த கையெழுத்தை நாங்க இந்த டாக்குமெண்ட்ல இணைச்சிருக்கோம். அந்த கையெழுத்து கிடைச்சது. தமிழ் கிரந்த லிபியில அந்த கையெழுத்து இருக்கு. சோ அந்த மாதிரி அவர் அந்த சீர்திருத்தங்கள் பண்ணி அதுல கையெழுத்து போட்டு பண்ணும்பொழுது அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இவ்வளவு பெரிய கோவில், பெருமாளுக்கு சேவை பண்றவங்க எல்லாரும் எங்கெங்கயோ ஸ்ப்ரெட் அவுட் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு இங்க கோவிலுக்கு பக்கத்திலேயே நம்ம கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை எம்ப்ளாயிஸ்க்கும் கோவிலை சுத்தி வீடு கட்டி கொடுக்கிறார். சோ அந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்ட தெரு உதவி பணியாளர்கள் வீதி. இந்த உதவி பணியாளர்கள் வீதி தான் இந்த நாள்ல உத்தரை வீதி அப்படின்னு மறுவாயிருக்கு, அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அங்க எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். சோ இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள், பல விஷயங்கள், நிறைய விஷயங்களை வந்து நாங்க அன்பார்ச்சுனேட்லி இப்ப கூட எடிட்டட் ஃபுட்டேஜ்ல இருக்கு. 4.5 மணி நேரம் வருது. அதை வந்து இன்க்ளூட் பண்ண முடியாம கட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இந்த 2.5 மணி நேரம் என்னுடைய டாக்குமெண்ட்ரியை பார்க்கறதுக்கே நிறைய பேரு அதை கொஞ்சம் குறைக்க முடியுமா, 1 மணி நேரம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம என்ன சினிமாவா டிராமாவா 2 சீனை தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு, ராமானுஜர்ல போய் நான் எந்த சீனை தூக்குறது, எதை வச்சுக்கிறது, நான் எப்படி டிசைட் பண்றது, அவர் டிசைட் பண்றாரு. ஆரம்பத்துல இருந்து அவர் தான் ஓரளவுக்கு நம்மள கைட் பண்றவரு. அதனால அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால மூணாவது வந்து நம்ம காஷ்மீருக்கு போறோம் இல்லையா? காஷ்மீர்ல வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரை எழுதுறார். பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதுறார். அதுதான் ஸ்ரீபாஷ்யம். பிரம்மசூத்திர நூல்கள் அங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை காஷ்மீர் ராஜா கிட்ட இருந்து வாங்கிட்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் அதை அலோவ் பண்ணல. குவேஸோடைய மெமரி போல ஒரு தடவை படிச்சதை ஞாபகம் வச்சுட்டு ஸ்ரீரங்கத்துல வந்து இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதி அதை ஒரு ஸ்ரீபாஷ்யமா வெளியிடுறார். சோ இதுல என்னன்னா, ஆளவந்தார் போகிறதுக்கு முன்னாடி, மறையறதுக்கு முன்னாடி இவர்கிட்டக்க அவருக்கு நிறைவேறாத ஆசைகள் 3 ஆசைகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு இது பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுத வேணும், சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ்ல எழுதணும் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது வந்து நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம், திருவாய்மொழி இதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பாப்புலரைஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது அவருடைய இன்னும் 2வது இது. பராசரர் மற்றும் வியாசர் அவங்களோட பேர்களை தகுதியானவங்களுக்கு சூட்டணும் அப்படிங்கிறது ஆளவந்தாருடைய இன்னொரு ஆசை. இந்த 3 ஆசைகளையும் ஒன்னொன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணபடி நிறைவேற்றி வைக்கிறார். ஆளவந்தார் தான் அவரை வந்து இந்த இதில் தன்னுடைய பிரதான சிஷ்யனா ஏற்றுட்டு ஸ்ரீரங்கத்து ஜீகரா அவரை கொண்டு வரார். அதுதான் நம்ம இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ பெரிய நம்பிகள் வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்து இவரை அழைச்சிக்கிட்டு ஸ்ரீரங்கம் போறதுக்காக இவர் வரும் பொழுது இவரை சந்திக்கிற இடம் மதுராந்தகம். மதுராந்தகத்திலே இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செஞ்சு வைக்கிறார். அந்த மண்டபம் இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்யப்பட்ட அந்த சங்கு சக்கரங்கள் இன்னைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி பெருமாள் சன்னதியில வச்சிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அங்க இருக்கிறவங்க இதை எடுங்க, இதை ஷூட் பண்ணுங்க, இதை காட்டுங்கன்னு சொல்றதுனால எங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்தது.
ஸோ இப்படி ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு இன்சிடென்ட் நான் கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி மாத்தி சொல்றேன். ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு இன்சிடென்ட் நமக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ இவருடைய அம்மாவோட மாமா பையன் தான் கோவிந்தன். இந்த கோவிந்தனும் இவரும் சேர்ந்துதான் இதுக்கு போறாங்க, வடநாட்டுக்கு பயணம் போறாங்க, சேத்ராடம் போறாங்க. இப்போ இவருடைய குருவுக்கும் சதா சர்வகாலமும் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ குரு இவன் இருக்கணுமா வேணாமாங்கிற போது ஒரு குருவே தன்னுடைய சிஷ்யனை தீர்த்து கட்ட முயற்சி பண்றார். போற இடத்துல கங்கையை தள்ளி கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் கோவிந்தன் மூலமா இவர் தப்பிச்சு காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு. அப்ப கூட இவர் என்ன சொல்றாருன்னா, நான் குருவுடைய மனசை இந்த அளவுக்கு மாத்துறதுக்கு நான் அவருக்கு என்ன தப்பு செஞ்சேன்னு புரியலையே அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அந்த பணிவு, அந்த டோட்டல் சரண்டர், அதெல்லாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த தனியா காட்டுல கங்கையில இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வரும்பொழுது இவருக்கு ஒரு வேடனும் வேடுவத்தையும் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த இதுல கதையில இருக்கு. கடைசியில பார்த்தா அந்த வேடுவனும் வேடுவத்தையும் நன் அதர் தன் வரதராஜன் அவருடைய கான்செப்ட் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல நிறைய நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுதான் மேக்கிங்கை பத்தி என்னால சொல்ல முடியும். ஸோ இப்போ இதுல ரெண்டு விஷயம் எனக்கு கொஞ்சம் கான்ட்ரோவர்சின்னு சொல்ல முடியாது, ஆனா அது இருந்தது. ஒன்று திருப்பதி பெருமாள் பத்தின ஒரு கான்ட்ரோவர்சி இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு. திருப்பதி பெருமாள் அவன் சிவன் தான், பெருமாள் இல்லை அப்படின்னு சிவாச்சாரியர்கள்லாம் போர் தொடுத்து கோவிலை விட்டுட்டு போயிடுறாங்க. கோவில் வறண்டு போயிடுது. அப்பதான் ராமானுஜர் அங்க வரும் பொழுது அவர் சொல்ற உபாயத்தின்படி சங்கு சக்கரத்தை ஒரு பிளேட்லையும் சிவனுடைய அடையாளங்களான அந்த மழு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோடாலி அதெல்லாம் ஒரு பாத்துல இருக்கும். பெருமாள் திசை தங்கம் அப்படிங்கிறார். மறுநாளைக்கு பார்த்தாக்க சங்கு சக்கரத்தோடு அவர் காட்சி அளித்ததா இன்னைக்கும் அந்த கோவில் குறிப்புகள் சொல்லுது. ஸோ இதை there is still the controversy is there. சைவர்கள் எந்த அளவுக்கு ஒத்துக்கொள்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் ஃபேக்ட்ஸுங்கிறத விட இதெல்லாம் ஆதாரபூர்வமா நம்பக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த கோவிந்தனை அவன் காளகஸ்தியில போய் சிவனை பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவனை மாத்தி வைணவத்துக்கு கொண்டு அவனை எம்பார் அப்படின்னு பேரை சூட்டி அவனை சேர்த்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவருடைய ரிஃபார்ம்ஸ், இந்த கோவில் சீர்திருத்தங்கள், கோவிலுக்கு யார் வேணாலும் உள்ள போலான்னு சொல்றேன். இவருக்கு உதவி பண்ண எத்தனையோ பேரு அன்னைக்கு கோயிலுக்குள்ள கூட கோயில கூட பார்த்தது கூட கிடையாது. ஆயிரக்கணக்கான பேர்கள் கிராமத்துல அவருக்கு உதவி பண்ணவங்க எல்லாரையும் கோயிலுக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவங்களால பெரிய லெவல்ல இவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சில நிறைய சீர்திருத்தங்கள். ஸோ இன்னைக்கு நேற்றுக்கு இந்த ரிஃபார்ம்ஸ், இந்த ரெவல்யூஷன்லாம் இது 1000 years பேக் பண்ணப்பட்ட இந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுல பாதிச்சதுனால இந்த டாக்குமெண்ட்ரியை ஒவ்வொரு இடமா போய் நம்ம எடுத்து அந்தந்த ஏதாவது போக முடியாத இடம் லடாக்கும் காஷ்மீரும் தான். ஸோ மீதியெல்லாம் நம்ம பண்ணினோம். ஸோ இதனால் நிறைய விஷயங்கள் ஐ ஹவ் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஆன் திஸ். ஆனா என்ன இருந்தாலும் இது ஒரு கைங்கரியமாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப லௌகிக விஷயத்த சொல்றேன். நான் இது எல்லா இடத்துலையும் ஸ்கிரீன் பண்றேன். இப்போ இதை ஒரு டாக்குமெண்ட்ரியா ஃப்ரீ ஸ்கிரீனிங், அட்மிஷன் ஃப்ரீ, நோ டிக்கெட்ஸ் சார்ஜ். யாருக்கும் நான் டிக்கெட் போட்டு வித்து ராமானுஜரை விற்கிறது இல்லை. அவங்க யாராலும் பென்ட்ரைவ் வேணும்னா விலை கொடுத்து வாங்கிக்கங்கன்னு சொல்றேன். பட் அதோட ப்ரைஸ் ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் இட் அப் as 1500 rupees. பிளஸ் இதுல இம்ப்ரெஸ் ஆனவங்க யாராவது இருந்தால் எனக்கு வாலண்டரி டொனேஷன்ஸ் பண்ணுங்க, முடிய வரைக்கும் பண்ணுங்க அப்படிங்கிறதான் எனக்கு கிடைச்ச உத்தரவு. அதை பற்றி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1.5 வருஷமா முதல்ல அரங்கன் விஷயமா எனக்கு நிறைய சின்ன சின்ன அதிசயங்கள், மிராக்கிள்ஸ் நடந்தது. அதெல்லாம் எந்த அளவுக்கு பப்ளிக்ல சொல்லலாம்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் என் மனசுல இருக்கு. இப்போ இவர் கூட எனக்கு ரொம்ப இப்போ இவரை பத்தி ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு இவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இது நான் சொல்லும் போது ரொம்ப ஹிஸ்டியஸா இருக்கும்.
அதை நான் எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அப்போ அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. சமீபத்துல ஒரு இடத்துல ஷோ பண்ணேன். அங்க வந்து எனக்கு பைசா குடுக்கல. ஸ்க்ரீனுக்கான பைசா நானே செலவு பண்ணிக்கிட்டேன். ஆடியோ பைசா குடுக்குறேன்னாங்க. குடுக்கல. இட்ஸ் ஓகே. அவங்க இல்லைன்ட்டாங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10, 15,000 லாஸ் ஆகும் போல இருந்தது. அது ஷோ நடந்துகிட்டே இருக்கு. அப்பதான் நான் வந்து என்ன ராமானுஜா நான் ஆரம்பிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றேன்னு. திடீர்னு ஒருத்தர் வந்தார். வந்து உங்களுக்கு ஒரு டொனேஷன் குடுக்கணும் சார் அப்படின்னு. குடுங்க சார். அது ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த பிரேயர் முடிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ்ல கடகடன்னு ஒரு ரூ. 10,000 ஜிபே பண்ணார். பண்ணிட்டு என்கிட்டக்க வந்தார். வந்துட்டு பார்த்து பண்ணியிருக்கேன் பார்த்துங்கோ. என் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என் பேர் எத்திராஜன் அப்படின்னு. ராமானுஜரோட இன்னொரு பேர் எதிராஜன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரேடியா ஆன்மீகவாதியா இருந்தா இதெல்லாம் ஸ்லாகிச்சு தள்ள கோர்த்து வச்சுட்டு நான் சொல்லிட்டு போலாம். நமக்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி இது எப்படி இது வந்து இது இல்லை அது இல்லைன்னு நமக்கு நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியலா பேசியே பழகிட்டு இருக்கும். ஸோ அந்த முறையில இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட எல்லாம் நான் வந்து இதோட என்னுடைய ஸ்பீச்சா நான் முடிச்சுக்கிறேன். எங்க சார் சொன்னாரு ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம் சார். ஸோ நீங்கெல்லாம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எனக்கு செய்யக்கூடிய உதவின்னா இதெல்லாம் வந்து நீங்க வெளியில கொஞ்சம் நிறைய பேரை பார்க்க வைக்கணும். ஐ ஹவ் டேக்கன் இட் அப் அஸ் அ கைங்கரியம். நான் வந்து இனிமே எனக்கு வேற எதுவும் ஒர்க்கு கிடையாது. ஆனா இந்த ஒர்க் எனக்கு நிறைய வேலைகள் கொடுத்து என்ன இப்போ நாளைக்கு கூட நான் போயிட்டு கோயம்புத்தூர் ஒரு 8 ஷோ இருக்கு கோயம்புத்தூர்ல கண்டினியூஸா. ஸோ அந்த 8 ஷோ முடிச்சுட்டு தான் நான் வருவேன் 10 நாள் கழிச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள இப்போ நான் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால என் டைம் போகுது. என்னுடைய தனிமை விரட்டப்படுகிறது. என்னுடைய தனிமையில எனக்கு கம்பெனி கொடுக்கறது ராமானுஜரும் அரங்கனும் தான். அவங்க 2 பேரு. அடுத்ததான் என்னுடைய கார். இந்த 3 தான் என்னுடைய துணை என்று. அந்த துணையை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய லைஃப்க்கு போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் கேட்கறாங்க அடுத்து என்ன டாக்குமெண்ட்ரின்னு. தெரியாது. ஏன்னா அதுக்கு உண்டான வசதிகள் வேணும். அது வந்தாதான் அதை செய்ய முடியும். செஞ்சா சிறப்பா செய்யணும். ஆனா இந்த ஒரு இடத்துல நான் ஒன்னே ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இந்த ராமானுஜருக்கு ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சு எனக்கு பெரிய பெருமையை தேடி கொடுத்தவர் என்னுடைய கேமராமேனும் இயக்குனருமான ஜே கணேசன். அவரை இன்னைக்கு கூப்பிட்டேன், வரல. எனிவோ அது நமக்கு ரெக்கார்ட் ஆகுது. அவருக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதோட நான் வந்து கொஞ்சம் ட்ரையா இருந்தாலும் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது கேள்விகள் கேட்கிறாருந்தா நீங்க கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச பதில சொல்றேன். நன்றி. நன்றி, நன்றி பாம்பே கண்ணன். மிக சிறப்பாக ஒரு அழகான ஒரு இது எப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தீங்கன்னு சொல்ல அழகா சொன்னீங்க. அதில் நானும் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சேன். எவ்வளவு பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னா அதற்கு தேவையான கருத்துக்கள். இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட், அதாவது புராண சப்ஜெக்ட். அதில் டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் எப்படி புத்தகங்கள் எல்லாம் படித்து எப்படியெல்லாம் நாடகங்கள் எல்லாம் பார்த்து அதெல்லாம் கொண்டு ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொடுத்துருக்காரு. சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம நண்பர்கள் அதை பத்தி பேசலாம். முதல்ல அந்த சந்திரமௌலி டிராமாலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொன்னாரு. 20 ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் வித் டிராமட்டிக்ஸோட சேர்த்து பண்ணியிருக்கோம், இது வெறும்ன டாக்குமெண்ட்ரியா இல்லாம அப்படின்னாரு. அப்புறம் ராமானுஜர் ஒரு கடல்லேருந்து கொஞ்சம் ஒரு டம்ளரோ ஒரு சில துளிகள் தான் எடுக்க முடிஞ்சது அப்படின்னாரு. அப்புறம் அவருடைய கணேசன் ஒரு உதவி டைரக்டர் கேமராமேனை ரொம்ப பாராட்டி சொன்னார். மோனோ ஆக்டிங்கை பற்றி ஒரு வித்தியாசமான முயற்சிக்கு வந்திருக்கேன், அதை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கிறது. அப்புறம் ராமானுஜர் சென்ற ஊர்கள் லைக் ஸ்ரீபெரும்புதூர், திருப்புல்லானி, திருக்கோஷ்டியூர், திருப்பதி, திருவரங்கம், மதுராந்தகம், காஷ்மீர், காளகஸ்தி போன்ற எல்லா ஊர்களுக்கும் போய் பார்த்து எடுத்து வந்துட்டு இருக்காரு. ஸ்ரீரங்கத்துல இதுல திருப்பதியில அடந்தாழ்வார் தோட்டம், அப்புறம் அரங்கராஜ சுவாமிகள் இவருக்கு உதவியை பற்றி விட என்னன்னா ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் டேலண்ட்ஸ். மேல்கோட்டை, வேலூர், இந்த பஞ்சநாராயண கோட்டம், கூரத்தாழ்வார், திருக்கு செம்பியாருடைய கதை, ராமானுஜருடைய கதை, சுவாரஸ்யமான கதை, தமிழில் புரட்சி செய்த மகான்னு ஒரு சீரியலாவே பெருசா வந்த கதை, அதுல என்னென்ன புரட்சிகள்லாம் செய்திருக்கிறார் என்று அந்த ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொன்னது, எம்பெருமானார்னு அவருக்கு ஒரு டைட்டில் கிடைச்சது, ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அவருடைய உடல் சமாதி, இதெல்லாம் அத்தனையும் ஒரு டாக்குமெண்ட்ரியா வர்றதுக்கு உள்ள நிறைய அதனுடைய வித்துக்கள் தான் சொல்லணும். அது
அப்புறம் ஆதிசேஷனுடைய அவதாரம், முழங்காலால திருப்பதிக்கு நடந்தது. நல்ல ஒரு இது. உத்தரை வீதியை பத்தி என்ன அழகான ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் சொன்னார் பார்த்தீங்களா? உதவி பணியாளர் வீதி. அப்புறம் சூத்திரத்துக்கு அவர் ஸ்ரீபாஷ்யம் எழுதினது. காஷ்மீர்லேருந்து அவர் எப்படி அதை வாங்கிட்டு வந்தாரு, அதை வாய் வழியாக கேட்டு ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி திரும்ப சொல்லி அது எழுதப்பட்டது அப்படிப்பாங்க. ஆளவந்தாரை பற்றி ஒரு அழகா சொன்னார். அப்புறம் ராமானுஜரே சங்கு சக்கரத்தோட இருந்தார் அப்படின்னு சொல்லி அது சொன்னார். குருவே இவரை கொல்ல முயற்சி செய்த நிறைய ட்விஸ்டும் நிறைய அதான் ஹிஸ்டாரிக்கல் எலமெண்ட்ஸ் சொல்றதை விட நல்ல ஸ்டோரி வேல்யூஸ் நிறைய இருக்கு. ஒரு டிராமட்டிக் எலமெண்ட்ஸ் இது. திருப்பதி பெருமாளுடைய ஒரு கான்ட்ரவர்சியை ஒரு அழகா தொட்டு சொன்னார் இப்ப நம்ம பாம்பே கண்ணன். இப்படி இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த பிறகு அதை திரையிட்ட பிறகு அவருக்கு வந்த அதிசயங்களை பத்தியும் சொன்னார். அவரை ராமானுஜரா நினைச்சிட்டு நிறைய பேர் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதுல நாம என்ன செய்ய போகிறோம் என்பதை பத்தி தான் நம்ம ஒரே வார்த்தை சொல்றேன். அவருடைய பென் டிரைவ் இஸ் அவைலபிள் ஃபார் ₹1500 இந்த எம்பெருமானாரது. அதை யார் வேணுமோ அவருக்கு எழுதினீங்கன்னா அவர் அனுப்பிச்சு தருவாரு. அல்ல அவர் சென்னையில் இருக்கிறவங்க நேர்ல போய் வாங்கிக்கலாம். மற்ற வெளியூர் உள்ளவங்களுக்கு ஜிபே மூலம் பணம் அனுப்பிச்சிட்டோன்னா அவர் ஜிபே இது கூகுள் லிங்க் கூட தருவாரு, நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. ஸோ அதை எல்லாரும் நம்ம யார் யார் வேணுமோ வெளிநாட்டில் வெளியூர்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை சொல்லி அவங்க பண்ண சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட அதிசயங்களை பற்றி சொன்ன பாம்பே கண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நமது நண்பர்கள் ஒரு 10 நிமிடம் நம்ம உரையாடுவோம். முதல்ல நான் இந்திரநீலன் சுரேஷ் அவர் தான் ரெடியா வந்து கொண்டே இருக்கிறார். அப்படியே அவர் அன்மியூட் பண்ணிட்டு, இந்திரநீலன் சுரேஷ் நீங்க ஒரு நிமிடங்கள் சொல்லுங்கள். இதை பற்றியும் உங்கள் கருத்துக்களை பற்றியும் கேள்விகள் ஏதாவது அதையும் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாம்பே கண்ணன் சார் வந்து முக்கியமா பொன்னியின் செல்வன் அந்த ஆடியோ ரிலீஸோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்த உடனேயே நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அவர் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆடியோவில் எப்படி இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அந்த ஆடியோ சிடியை வாங்கின ஒன் ஆஃப் த பர்சன் நான். அதில் வந்து ஐ திங்க் அந்த வந்தியத்தேவனா சார் தான் பேசினாரா என்னன்னு தெரியல எனக்கு. பட் நந்தினி அவங்க வந்து பாத்திமா பாபு வந்து அப்படி ஒரு வில்லத்தனத்தை அந்த பேச்சில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன், இதை நினைவுபடுத்துறேன்னாக்கா அவரோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவரோட போடுற அக்கறை அதில் வந்து 100% அவர் போடுவார். அதை அந்த முதல் அந்த இதுலேயே பொன்னியின் செல்வன் இதுலேயே பார்த்தேன். இன்ஃபேக்ட் இன்னும் அந்த ஆடியோவை அவர் நிறைய ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு. அது அப்படியே கடந்து போயிடக்கூடிய ஒரு ஆடியோ சிடி கிடையாது. திருவரங்கன் உலா நம்ம ஸ்ரீ வேணுகோபாலன் எழுதினது படிச்சிருக்கேன். படித்தவர்கள் வந்து கண் கலங்காமல் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான சரித்திரம். அதிலோட அந்த சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அழகா பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப நான் நிச்சயமா பாராட்டுறேன். கூரம் கோவில் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். நம்ம அரக்கோணத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த கோவில். அந்த கோவில்ல கூட சொல்லுவாங்க, அதாவது கூரத்தாழ்வார் தான் ராமன், நம்ம ஆதிசேஷனான லக்ஷ்மணனான நம்ம ராமானுஜருக்கு சேவை பண்றதுக்காகவே ராமன் கூரத்தாழ்வாரா பிறந்தான்னு சொல்லி அந்த கோவில்ல நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இவர் அழகா கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. திருப்பதிக்கு போயிருப்பவர்கள் அந்த அனந்தாழ்வார் கடப்பாறை பார்த்துருக்கலாம். அந்த மேல மாட்டி வைத்திருப்பாங்க. அதை காணக்கூடிய ஒரு காட்சி இது பண்ணியிருப்பாங்க. பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைத்திருக்கும். இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுங்கிறது வந்து ஃபிலிம், டெலிவிஷன், டாக்குமெண்ட்ரி இந்த மூணுக்கும் இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா டெலிவிஷன் சீரியல் நம்ம இஷ்டப்படி நம்ம எவ்வளோ வேணா நீட்டலாம். இதில் வந்து கம்ஃபர்டபுளாக கதையை மாற்றிடலாம். ஃபிலிமில் கேட்டாக்க இது புனை கதை, இந்த கதை, அந்த கதை, ஏதாவது கதை விட்டு நம்ம இஷ்டத்துக்கு இழுக்கலாம் அல்லது மாற்றலாம், நம்ம சௌரியத்துக்கு கொண்டு போகலாம். ஆனால் டாக்குமெண்ட்ரி ஈஸ் அன் ஆவணம். ஒரு ஆவணம் தயாரிக்கும் போது அது ரொம்ப ரொம்ப அக்கறை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த அக்கறை நிச்சயமா அவர் சொன்னதிலிருந்து இந்த இதுல இருக்கு அப்படிங்கறத என்னால புரிஞ்சு கொள்ள முடிகிறது. வாழ்த்துக்கள் கண்ணன் சார். கண்ணன் சார் இங்க கூட்டிட்டு வந்து பேச வச்ச குவிகத்துக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி சுரேஷ். டாக்டர் பாஸ்கரன் சார் வணக்கம். முதல்ல சாரோட நான் கிருஷ்ணதேவராயன் அந்த ஒலித்தகடு வெளியீட்டு விழா நடந்தது ஆழ்வார்பேட்டையில. அது ராக்கி ரங்கராஜன் அவருடைய இது. அதுல வந்து பாக்கியராம் சாமிலாம் வந்து பேசுறாரு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் நான் முதல்ல இதை பத்தி ஒரு ஆடியோ இந்த மாதிரி சொல்ல முடியும். அது வந்து ஒரே ஒரு சாப்டர் மட்டும் அதுல அதுக்கு ஒளிபரப்பினாங்க.
வெவ்வேறு குரல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுதான் என்னுடைய கண்ணன் சாரோட அறிமுகம் அங்கதான். அதுல இருந்து இப்போ ராமானுஜம் அப்படின்னு வரும்போது இதுல வந்து அவ்வளவு அந்த மலையில ஏன் சொல்றார், 17 தடவை போய் கூப்பிடுறாரு அந்த குரு. அவரோட குரு வந்து திறக்க மாட்டேங்கிறார். யார் வந்திருக்கிறதுன்னு கேட்கும்போது நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் செத்த பிறகு வா அப்படிங்கிறாரு அவர். என்னென்ன புரியல, 17 தடவை போனா அப்பதான் தெரியுது நான் செத்த பிறகு வானா நான் என்னும் அகங்காரம் அழிந்த பிறகு வான்னு சொல்றாரு. அது 18வது தான் அவருக்கு புரிஞ்சு ராமானுஜன் அடி என் தாசன் வந்திருக்கேன்னு கதவை திறந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்போ வந்து அந்த அந்த கோவில் கோபுரத்துல சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி நான் ஒத்தந்தான் நரகத்துக்கு போவேன், இவ்வளவு பேருக்கு சொன்னா எவ்வளவு பேருக்கு சொர்க்கத்துக்கு போக நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த குருவே விருதுத்து போயிடுறாரு. சோ ராமானுஜர் காவியம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு 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 விஷயம் அவர் நேர பெருமாளோட பேசினவர். அவர் காஞ்சி வரதராஜ பெருமாளோட நேர பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தவர் ராமானுஜர். அதே மாதிரி திருக்கோவலூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து வரும்போது ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பெண் வந்து சொல்லுவா, நான் வந்து என்ன ஊரை விட்டு போறேன், ஏன் போறேன்னா எழுப்புழுக்க மாதிரி நான் இருக்கேன், என்னால என்ன பிரயோஜனம்ட்டு பெருமாளோட கதைகள் 18 அந்த கதைகளை சொல்லுவா. 108 சொல்லி அந்த மாதிரிலாம் நான் இல்லையே, நான் எதுக்கு எங்க இருக்கணும்பா. அப்படியே ராமானுஜர் அவரோட வந்து ஆசைப்பட்டா உங்க வீட்டுக்கு வர சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு அவரோட குடிசையில போய் சாப்பிடுவார் அவர். அந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம் செய்த அந்த ராமானுஜர் அதை வந்து கண்ணன் சார் ரொம்ப அழகா அந்த டாக்குமெண்ட்ரியா பண்ணியிருக்காரு. எவ்வளவு சுருக்கினாலும் ஓரளவுக்கு மேல பண்ண முடியாது. அவ அது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். ரொம்ப ஆவலா இருக்கு. அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் கொஞ்சோண்டு பார்த்தவன் அதுலயே எனக்கு அவ்வளவு அழகா இருந்தது. அந்த காட்டும் சரி அந்த விளக்கமும் இதெல்லாம் வாங்கி அவசியமா பார்ப்போம் சார். நான் ராமானுஜரை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு எல்லாரும் எவ்வளவோ பேசுறோம் நம்ம முன்னே சமூக சீர்திருத்தம் அதெல்லாம் அன்னைக்கே அவர் கொண்டு வந்தவர். எல்லாருக்கும் அவர் வந்து நீங்க வைஷ்ணவனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்தவர். உங்களுடைய அதை விட நீங்க டிராவல் நீங்க அதை எப்படி அதை எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்றது சார் சொன்ன மாதிரி ரொம்ப அதுவே இன்ட்ரெஸ்டிங். அதே ஒரு ஆவண படமா எடுக்கலாம் போல இருக்கு. எவ்வளவுதான் எங்கெல்லாம் போய் நீங்க பண்ண அப்படிங்கிறது. மிக்க நன்றி. ரொம்ப சுவையான அதே உபயோகமான ஒரு லெக்சர். அது குவியத்துக்கு நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். மேக்கிங் ஆஃப் த வீடியோ கூட பண்ணலாம். அடுத்தது ரேவதி ராமச்சந்திரன் ஒரு நிமிடத்தில் உங்களுடைய இது. அதுக்கு அடுத்தது பானுமதி வெங்கடேஸ்வரன். ரேவதி ராமச்சந்திரன் அன்மியூட் பண்ணீங்க. வணக்கம். அரிய மரணம் ஒன்றுன்ற மாதிரி போன வாரமும் இந்த தேன் அமுது கிடைச்சது வைஷ்ணவ. இந்த வாரமும் அதே மாதிரி கண்டினியூ ஆகுது. ரொம்ப கஷ்டம்தான். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் எப்படி பண்றேன் என்ன ஏதுன்னு இந்த ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க பேசிருக்கல நினைக்கிறேன். இது வந்து சொல்ற மாதிரி எப்போதுமே குவிக்கத்துல சொல்ற மாதிரி இன்னும் 2-3 தடவை சொன்னாதான் எங்களுக்கு இதெல்லாம் மனசுல பதிவுன்னு எங்களுக்கு தோன்றது. ஏதோ புரிஞ்சிருக்கு. அது அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு அது அப்புறம் இன்னும் 2-3 தடவை இது பண்ணா நல்லா இருக்கும். அதனால குவிக்கத்திட்ட ஒரு ரெக்வஸ்ட், இன்னும் 2-3 தடவை இவர் எப்படி அந்த பயணப்பட்டான்றத சொன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப நாங்க பயணிடுவோம்னு யோசிக்கிறேன் நான். டெஃபினட்டா அது வாங்கி பாக்குறதுக்கு நாங்க இது பண்ணுவோம். ஏதாவது அது ரிலீஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க சார். நாங்க we will try to see that in Chennai. Thank you very much. வணக்கம். ரொம்ப நன்றி. நம்பர் வாங்கிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துச்சு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது பானுமதி வெங்கடேஸ்வரன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஆன்மீக தலைவர்களில் என்னை ரொம்ப கவர்ந்தவர் வந்து ராமானுஜர். ஏன்னா அவர் வந்து அந்த காலத்திலேயே அவ்வளோ பெரிய புரட்சி பண்ணியிருக்கார். அவருடைய லைஃப்பை வந்து டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காருன்னு தெரியறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசையாகவும் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இது இங்கிலீஷில் வருதா அந்த கமெண்ட்ரின்னு? ஏன்னா குழந்தைகளுக்கு போட்டு காட்டலாம். இப்போ என் பேர குழந்தைகளுக்கு பேத்திகள் இருக்கான்னா அவளுக்கு தமிழ் தெரியாது. இல்லை பட் இங்கிலீஷில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சப்டைட்டில் இருக்கு. ஓகே. ரொம்ப மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. திரு பாம்பே கண்ணன் அவர்களுக்கும் குவிகத்திற்கும் நன்றி. தேங்க்யூ மேடம். கனடாலேருந்து கேட்குறாங்க. நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கேயே ஜிபே பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். சார் மதுவந்தி, அதுக்கு அடுத்தது ஜெகநாத் நிறைவாக. இன்னைக்கு நைட்டு கனடா டொரண்டோல டெலிகாஸ்ட்.
எதுல சார்? டொரண்டோல. எங்க எந்த இடத்துல? நான் இன்னைக்கு கூட நான் போட்டிருக்கேன். டொரண்டோல இருக்கு. அங்க மிஸ்டர் ரகுவீர் சொல்லிட்டு, தட் இஸ் அவங்க டைம் 2:50க்கு இன்னைக்கு டெலிகாஸ்ட், 2 மணிக்கு. மத்தியானம் ஆஹா. 2:50. ஓகே. மத்தியானம் ஆமா. 2 மணிக்கு. ஓ சரி. இன்னும் பட் ஒரு எனக்கு 4 மணி இன்னைக்கு நேரம் தான் போக இருக்கு. முடியாது. நீங்க நான் போலாம். வேற ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு. அதான் சரி. இன்னைக்கு நினைவுகளை 2 மணிக்கு அங்க. ஓ சரி சரி. வெரி குட். எனக்கு அந்த உங்க வீடு தேடியே நம்பர் வந்துருச்சு மட்டும் கொஞ்சம் கொடுங்க. பானுமதி அந்த மேடம். நீங்க அங்கேயே ரகுவீர் பார்க்கலாம். அவரோட நம்பர் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். நீங்க கொடுக்குறீங்களா? நான் சொல்லிட்டுமா, நோட் பண்ணிக்கிறாங்களா? அது இதுல கீழே மெசேஜ்ல போட முடியுமா? எனக்கு சார் சரி போட்டுருங்க சரி. சார். நீங்க சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். ஓகே நீங்க சொல்லுங்க. 98411 98411 53 53 53973. 56973. 53973. 53. ஓகே. அதாவது 98411 53973. ஓகே. ஓகே. நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அவர் உங்களுக்கு ஓகே. விவரம் அனுப்புவாரு. ஓகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் சார். மதுவந்தி சார். அதுக்கு அடுத்தது வணக்கம் பாம்பே நிறைவாக கண்ணன், ஜெகநாத். வாழ்த்துக்கள். உங்க வணக்கம் வணக்கம் அரங்காயணம் சார். அரங்காயணமே இன்னும் டெல்லியில சார் டெல்லிக்கு அழைக்க மாட்டேங்கிறீங்களே என்ன? அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது சரியா நடக்க மாட்டேங்கிறது. டெல்லி தமிழ் சங்கத்துல முகுந்தன் செக்ரட்டரிட்டையும் பேசினேன். அவர் ஒன்றும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அதுவே இன்னும் பாக்கி. இப்போ இன்னொரு ஆவணப்படமும் சேர்ந்தாச்சு, பார்க்கலாம். இது வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளே பார்த்துக்க வேண்டியது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், அதான் பண்ணணும். ரொம்ப அருமையான முயற்சி, பாராட்டுகள். இது வந்து ஓடிடியில் ஏதாவது பண்ண முடியுமா? அந்த 2.5 மணி நேரங்கிறதுனால ரொம்ப வசதியான மீடியம் ஓடிடின்னு தோணுது எனக்கு. இல்ல சார், அது அவ்வளவு சுலபம் இல்ல. அவங்க கிட்ட உள்ள போறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஓகே. அவங்க ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்கு அவ்வளவு வரவேற்பு இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ டாக்குமெண்ட்ரி செக்ஷன்ல தான் போகணும். முயற்சி பண்ண போறேன். முயற்சி பண்ணி கிளிக் ஆச்சுன்னா தான் சொல்றேன். ஏன்னா அந்த அவங்களோட ஃபார்மேட்டுக்கு இது ரொம்ப சூட்டபிள். எவ்ரிடே 20 மினிட்ஸ். ஆமா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த குவாலிட்டிக்கு தான் நான் எடுத்திருக்கேன். வெரி குட். I used the highest camera and we have done the technically DI ன்னு சொல்லக்கூடிய ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்கோம். பிக்சர் ஃப்ரேம்ஸ் எல்லாமே அப்படித்தான். தேங்க்யூ மதுவன் சார். ஜெகநாதன், அடுத்து ராய செல்லப்பா. வணக்கம் கண்ணன். வணக்கம் 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 சார். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு கண்ணன் பரிசயமான இந்த வருஷம் பிகினிங்ல தான் கோயம்புத்தூர்ல அவரோட அரங்காயணத்தை 2 இடத்துல நானும் என் ஃப்ரெண்டு சந்திராவும் ஸ்க்ரீன் பண்ணோம். ரொம்ப அருமையான வரவேற்பு. அங்க ஸ்க்ரீன் பண்ண இடத்துல நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போட்டான். அந்த இது பென் டிரைவு ப்ளஸ் நிறைய பேருக்கு இதுல கூகுள்ல டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ உங்களது இது ராமானுஜம் நான் வாங்கிட்டேன், டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்க ரொம்ப சத்தியா பண்றீங்க இதை. போனாட்டி மீட் பண்ணும்போது சொன்னார், அரங்காயணத்துக்கு எங்கெல்லாம் போனார், இப்படிலாம் போனார், எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு. ஸோ அப்பவே சொன்னார் ராமானுஜன் தான் அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு. நான் நினைச்சேன் இன்னும் 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும் அப்படின்னு. நீங்க 6 மாசத்துல வந்துட்டீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா பண்றீங்க. ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பண்றீங்க. அதான் ரொம்ப முக்கியம். அந்த அரங்காயணம் ஸ்கிரீனிங் போது நிறைய பேர் அந்த இதுல அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நானிலாங்கெல்லாம் இங்கேயும் அப்படிதான், இதுக்கும் அப்படிதான். நிறைய பேர் எமோஷனல் ஆயிட்டாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் கண்ணன். போறேன். போயிட்டு வாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். பார்க்கலாம். நன்றி ஜெகன். நிறைவாக நம்ம ராய செல்லப்பா அவர்கள். வாழ்த்துக்கள் பாம்பே கண்ணன். ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு விட்டா அது வேற இன்னைக்கும் சொல்ல முடியாது, அதனால சொல்றேன். நான் சர்வீஸ்ல இருந்தப்போ எனக்கு ரீஜனல் மேனேஜரா இருந்தார் ஒருத்தர். அவர் பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல, 32, 33 வயசு ஆயிடுத்து. அவர் வருத்தப்பட்டு இருந்தார். அன்னைக்கு அந்த குமுதம் ஜோதிடம்னு ஒரு வாரப்பத்திரிகை வரும், AM ராஜகோபாலன், அவர் அதுல எழுதியிருந்தார், ராமானுஜர் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு 12 மணிக்கு போய் தரிசனம் பண்ணினாக்கா பூர்வ ஜென்ம வினை பயன்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு போட்டிருந்தாரு. இவர் நீ பெங்களூர் கிளம்பி போறாரு இந்த ரீஜனல் மேனேஜர். நான் சொன்னேன், நீங்க போறீங்க, போற வழியில தான் ஸ்ரீபெரும்புதூர் கார்ல தானே போறீங்க, அப்படி எட்டி பார்த்துட்டு போங்க. கரெக்டா அந்த 12 மணிக்கு போய் பார்த்துட்டு போயிருக்கார். ராத்திரி 8 மணிக்கு அங்க வீடு போய் சேர்றார். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வீட்டுல காத்துட்டு இருக்காங்க வந்து. அதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா, இவர் 12 மணிக்கு கோவில்ல இருக்கும்போது அந்த 12 மணிக்கு தான் அங்க போன் வந்திருக்கு.
உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அவர் கிளம்பி மெட்ராஸ் இருந்து வந்துட்டு இருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. இத விட்டா அப்படியே ஒரு அவருக்கே வந்து நம்பவே முடியல. இந்த மாதிரி கூட நடக்குமா? அவர்லாம் கொங்கணி கம்யூனிட்டி. அவங்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்பவே மாட்டாங்க பெங்களூர்காரங்க. பட் அவர் வந்து சொன்னது கடைசியில அப்படி எட்டி பார்த்துட்டு 5 நிமிஷம் தரிசனம் இருப்பேன். கோவில் மூடுற நேரம் போல் இருக்கு. போயிருக்கார். வீட்டுல 8 மணிக்கு போன உடனே அங்க கரெக்டா காத்துட்டு இருக்கான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர். நீங்க வர்றதுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுத்து. சோ இந்த விஷயத்த இந்த இடத்துல சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தான் ரொம்ப உகந்த திருமேனிங்கிறது ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. அவர் அணைச்சு தன்னுடைய பவரெல்லாம் கொடுத்த சிலை அது ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிறது. நன்றி ரொம்ப பாபி, நல்ல நன்றி காரியம் பண்ணிருக்கீங்க. ராயச்செல்லப்பா. வாழ்த்துக்கள். அருமையான ஒரு சின்ன இன்சிடென்ட் அழகா முத்தாய்ப்பா சொல்லி விட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு பாம்பே கண்ணன் அவருக்கு நம்ம குவியத்தின் நண்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் வேறு சில விஷயங்களோட. நன்றி, வணக்கம்.